பிரம்மா இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்க. கலியுக பிரம்மாக்களாகிய எங்களை போன்ற இன்ஜினியர்ஸ் நாங்கள் இந்த கட்டிடங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். வாஸ்து முறைப்படி எப்படி உங்களுடைய வீடுகளை கட்டமைக்கலாங்கிற விஷயங்கள் நுணுக்கமாக இருக்குது. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி லைவ் பேசி. இன்றைக்கி வாஸ்து நான் கொஞ்சம் நாளாக போடாமல் இருந்தேன் வாஸ்துவை பற்றி. ஏன்னா யாரும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல வீடியோ அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வாஸ்துவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. நிறையா டீட்டெயில்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னோடய பர்சனலாக கால் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக நான் இந்த பதிவை போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் லைக் பண்ணிங்கன்னா நான் ஃபர்தராக அடுத்தடுத்து நிறைய எனக்கு தெரிஞ்ச வாஸ்துவோடைய நுணுக்கங்களை நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். வாஸ்துவை பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம்னு 2 இருக்குது. இது 2க்கு என்ன வித்தியாசம், அதில் என்னென்ன இருக்குது, வீட்டில் ஸ்டேர் கேஸ்லாம் எப்படி கட்டலாம், எப்படி கட்டணும், வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி வைக்கணும், என்ட்ரன்ஸ் டோர் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளார வருது, டோர்ஸ் விண்டோஸ் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம ஓப்பனிங்ஸ் விடணும், அது எந்தெந்த லொக்கேஷனில் வைக்கணும், இதெல்லாமே ஒரு கால்குலேஷன். இது எல்லாமே வாஸ்து ரிலேட்டட். இதில் எப்படி வேவ்ஸ் எப்படி பாஸ் ஆகுது, ஒரு வீட்டில் எப்படி எது வழியாக எனர்ஜி உள்ளுக்குள்ளார வருது, அந்த எனர்ஜியை எப்படி உள்ளுக்குள்ளார தக்க வச்சுக்கிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி வீடு ஃபுல்லாக பரவ விடுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு சயின்ஸ். ஓகேங்களா? இதுதான் வாஸ்துங்கிறது. மனையடி சாஸ்திரங்கிறது நம்மளுடைய எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் எவ்வளோ அளவில் அது இருக்கணும், என்ன ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தான் மனையடி சாஸ்திரம். இதில் இன்னும் டெப்த்து நிறையா இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்து வீடியோஸில் நிறையா சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நான் வேவ் தியரியை பற்றி சொல்லியிருக்கேன். அலை இயக்கம், அலை எப்படி இயங்குது, அது எப்படி வீட்டுக்குள்ளார வருது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச காந்தாற்றல் சொல்லுவோம் இல்லையா, அந்த யுனிவர்சல் மேக்னட்டிசம், அது எப்படி வீட்டுக்குள்ளார வருது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக நிறையா சொல்லியிருக்கேன் வீடியோஸில், நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம பஞ்சபூதங்கள், நம்ம உடலில் பஞ்சபூதங்கள் இருக்குது, இந்த உலகத்துலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் நிறைஞ்சது தான் இந்த பூமி, பஞ்சபூதங்கள் நிறைஞ்சது தான் நம்ம மனுஷன். அதே மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம வீட்டோடைய ரிலேட் பண்ணுறது, அது எப்படி பஞ்சபூதங்களை கரெக்டான ரேஷியோவில் நம்ம பாடியில் எப்படி இருக்குது, இந்த பூமியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வடிவமைச்சிட்டோம்னா உடல் ஆரோக்கியம், சந்தோஷம், குடும்ப அமைதி, செல்வம் மற்றும் நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை சூழல் எல்லாமே அமையும். அதுதான் இந்த வாஸ்துவோடைய மெயின் பர்பஸ். சரிங்களா? இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது கிடையாது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சடங்கு இல்லை. வாஸ்துங்கிறது ஒரு சயின்ஸ். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பல தடவை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். சித்தனவாசல் அங்கே குகை இருக்கு இல்லையா, குடவரை கோயில், அங்கே குகை இருக்கும் சித்தனவாசலில். அது ஏன்னா எனக்கு நேட்டிவ் புதுக்கோட்டை தான், அதனால் சித்தனவாசல் அடிக்கடி போவேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸில் ஓவியங்கள் இருக்கும். ஓவியத்தை தாண்டி போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும். ஓகேங்களா? 8க்கு 8 சைஸ் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளார போனீங்கன்னா பயிற்சி கற்றுக்கிட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கைடு இருப்பாங்க. அவங்களே பண்ணுவாங்க, ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அது சொல்லும்போது ஒரு மூச்சு வெளியிலேருந்து கூட பண்ணுவாங்க, உள்ளாருந்து பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ளார உள்ளுக்குள்ளார தான் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வலை அந்த ரூம் ஃபுல்லாக கேட்கும். ஈவன் வெளியிலேருந்து பண்ணால் கூட உள்ளாருந்து அந்த எக்கோ சவுண்டு உள்ளாருந்து வரும். இதுதான் அந்த சயின்ஸ். அதை எப்படி அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக கத்துனா கூட அந்த சவுண்டு வராது, அந்த எக்கோ சவுண்டு வராது. அது மனதை ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. ஓகேங்களா? நான் அது பண்ணியிருக்கேன். அந்த இது பண்ணோம்னாக்கா நீங்கள் உங்களுக்குள்ளார பண்ணுவீங்க, அது எல்லாத்துக்கும் கேட்கும். அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு மெயின் சயின்ஸ் தான். அந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் புதஞ்சிருக்கு. நான் இது பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாஸ்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அந்த எனர்ஜி வீட்டுக்குள்ளார போகுது, அது வீட்டுக்குள்ளார மனிதர்களுக்கு எப்படியான வாழ்க்கை சூழலை மாற்றுது அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல டோர் வைக்கணும், எந்த டைரக்ஷனை பார்த்து வைக்கணும், அதுலேயும் எந்த ஆங்கிள் டில்ட் பண்ணால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் நிறையா விஷயங்கள் பல மகான்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
உணர்வுபூர்வமாக அனுபவமாக உணர்ந்தேன். இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து யாரும் லைக்கும் ஷேர் பண்ணாதனால நான் வந்து ஃபர்தராக நான் வந்து ப்ரொசீட் பண்ணல. ஒரு சில வீடியோஸ் மட்டும் போட்டேன். சில சிவில் ரிலேட்டடாக நிறையா போட்டிருந்தேன். உங்களுக்கு ஃபர்தராக அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வேணும் வாஸ்துப்படி. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலாக. நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், என்னென்ன பேச போகிறோம் என்னென்னு அதை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் வந்து இங்கே சென்னையில் தான் இருக்கேன், மேடவாக்கத்தில். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணும் ஆசைப்பட்றீங்க, இல்லை ட்ராயிங் வாஸ்துப்படி நான் வந்து வீடு வடிவமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிவில் இன்ஜினியர், சென்னையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லா ஊர்லேயும் பண்ணலான்னு இருக்கேன். ஈவன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு கூட பண்ணுவேன். பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி தான். எஸ்பெஷலி சென்னைனாக்கா ரொம்ப நல்லா பண்ணலாம். அதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இந்த மாதிரி வாஸ்துவை பற்றி ஏதாவது டவுட்டு, இல்லை எனக்கு ஆல்ரெடி கட்டின வீடை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. புதுசாக கட்ட போகிறீங்கன்னா என்கிட்ட ஐடியா கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நல்லா ஒரு உங்களுடைய கனவு இல்லத்தை ஒரு நல்ல வாஸ்து முறைப்படி சந்தோஷமாக வடிவமைச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே, அதாவது வாஸ்துவை பற்றியான எப்படி மரங்கள், என்ன மரம் வாங்கணும், எந்த மரத்துலேருந்து வேவ்ஸ் அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளார வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளுக்குள்ளார அது வந்து ஸ்க்ரீன் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது, இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய நான் உங்களுக்காக நிறையா எடுத்து வச்சுருக்கேன். மைண்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அருவி மாதிரி. பட் ஆனால் சொல்லணும்னு பார்த்தேன், அது இடையில கேப் விட்டுட்டேன். சரி, அப்புறமாட்டி தான் என் ஃப்ரெண்டு வந்து ரிக்வெஸ்ட் பண்ண, அப்படி நீங்கள் இது போடுங்க அப்படின்னோடனே சரின்ட்டு அதுக்காக தான் நான் வந்து இப்போ ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு சூப்பராக டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது, இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாதது, கேட்காத, அனுபவபூர்வமான, ஆராய்ச்சிபூர்வமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபர்தராக நாங்கள் வந்து சிவில் பில்டிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு, இன்னும் ஆல்ட்ரேஷன், மாடிஃபிகேஷன், எந்த மாதிரியான ஒர்க்காக இருந்தாலும் நான் பண்ணுறேன். எங்கள் டீம் பண்ணுவாங்க. நான் ஒரு டீமாக நாங்கள் இங்கே சென்னையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.